அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றைக்கெல்லாம் எதுவும் பேசவில்லை. வருங்காலத்தில் சந்திப்போம், அவரும் நானும் எப்படியே நண்பர்களாக சந்திப்போம். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையனே வந்து பாஜகவுல வந்தான், அவரை வந்து பாஜக தான் தாவேக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு கிளை, பாஜகவோட கிளை அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறார். பழனிசாமி அப்பனா திமுகவுடைய பி டீம்னு அவர் ஒத்துக்கிறாரா? ஏன்னா பழனிசாமி தான் தொடர்ந்து பொதுச்செயலாளராக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு. அப்படின்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர், திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் 2021 கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார். 24 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தல் தனியா போய் நின்னாராது. அப்படின்னா அவரு, எனக்கு தெரிந்து அவர் 17க்கு அப்புறம் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு பி திமுகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பி டீம்னா எடப்பாடி இவர்களுக்கு பி டீமாகத்தான் இருக்க முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக அப்படிங்கறதா உங்களுடைய இலக்கு, அப்புறம் செங்கோட்டையன் வந்து எல்லாருடைய ஒரே கோரிக்கை தான் வருது. உள்ள இருந்து செய்ய முடியாத வெளியிருந்து ஒரு ஒருங்கிணைப்பை, வேற ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் ரீதியா ஒரு ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? தாவேக்காவுக்கிட்ட அதோட சேர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுடைய கணக்கு. அதுபோல டிபேட்ல வர்றாங்களே சில அரசியல் வல்லுநர்கள், அவர்கள் ஆசைகள், அதெல்லாம் உங்களது கணக்கெல்லாம் வேற. உண்மை என்ன என்பது உங்களுக்கு இன்னும் ஒரு மாதங்கள்ல தெரிய வரும்.